இப்பொழுது உருமாறியாக முன்கொண்டே வந்திருக்கின்றேன். நான் வணங்கும் இந்த ராஜநாகத்துக்கு காட்சி கொடுத்து வந்திருக்கிறார். உண்மைதான். கண் விழித்து பார்க்கலாமா? தாராளமாக. எந்த ஒரு மாற்றம் இல்லையே. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆதிசக்தி தாயே, தந்திரானே ராஜநாகம், இந்த ராஜநாகத்திற்கு காட்சி கொடுத்து வந்திருக்கிறார். உன்னையே கோரி மணியென்று மாறாமல், பையென்று மாறாமல், வெகிலென்று மாறாமல். என்ன காரணம் நான் அறியலாமா? அதற்காக பல அரிய பெரிய மரங்களை அப்படியா? ராஜநாகம், நான் யார்? எப்பேர் பட்டவன் என்று தெரியுமா? காஞ்சிபுரி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, நீலி, சூரி, நந்தி, சாமுண்டி, வாராகி, இது போன்ற 108 அவதாரங்களை எடுத்து என்னாலும் நாமஜெயத்தை படித்து உன் முன்னே வந்திருக்கின்றேன். என்னையே கோரி வெயில் என்று பாராமல், மழை என்று பாராமல் கடும் தவத்தில் இருக்கின்றாய். என்ன வேண்டும்? நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் அரிய பெரிய வரங்களை பெற வந்திருக்கின்றாய். உண்மை. எனக்கு ஆதாரம் என் பரம்பொருள். மக்களின் சேவை மகேஸ்வரின் சேவை என்று உரைப்பார்கள். என் கரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்பு பிறந்த இடம் பிச்சாண்டி சன்னதி. அப்பேற்பட்ட இந்த பிரம்பில் இருந்து ஒரு மந்திர கோலை படைத்து உன் கரத்தில் அறுக்கின்றேன். காட்சி கொடுக்க வந்தாய். நான் வந்த வேலை முடிந்துவிட்டது. வருகிறேன் தாயே. ராஜநாகம், தாயே சற்று பொறு. ஏன் உன்னை வாழ்த்தி வரத்தை அளித்தவள் நான். இந்த அம்பாள் ஒரு வரத்தை அளித்தேன். ஒரு சாபம் ஒன்று அளிக்கப் போகின்றேன். ஆமாம், மனிதனாக பிறந்து விட்டால் தொடக்கம் ஒன்றிருந்தால் முடிவு இருக்கத்தானே வேண்டும். உன்னை வாழ்த்தி வரத்தை அளித்தனால் ஒரு சாபமும் அளிக்கப் போகின்றேன். என்னவென்று தெரியுமா? எப்பொழுது இந்த மந்திரக்கோள் உன் கரத்தை விட்டு பிரிகிறதோ அப்பொழுது உனக்கு மரணம். உன்னை கோரி அரிய பெரிய வரங்களை பெற வந்தேன். எனக்கு மரணம் என்று உரைத்து விட்டார். இந்த மந்திரக்கோள் எப்பொழுது என் கரத்தை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதுதானே எனக்கு மரணம். விலகினால் தானே மரணம். விலகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன்.